ஹாய் மேட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு 2014 ரிலீஸ் ஆன ஹவு டு ஸ்டீல் அ டாக் அப்படிங்கிற ஒரு செம ஃபீல் குட்டான கொரியன் படத்தை தான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஜிசோ அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடியவும் ஜிசோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருப்பா. அவங்க அம்மாவோட கார்ல தான் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரெண்டோட அம்மா கறி இருக்கால, இவ போன் பேசிக்கிட்டே காரை ஓட்டிக்கிட்டு போக போலீஸ் இவங்களை வழிமறிச்சிருது. ஏமா எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களே, ஒழுங்கா காரை விட்டு இறங்கி ஃபைனை கட்டிட்டு போ அப்படின்னு இங்க ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கவும் இது சரிபட்டு வராது அப்படின்னு ஆன்ட்டி நான் நடந்த வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்கி கீழே போக பின்னாடி அந்த ஃப்ரெண்டு காரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. ஜிசோ நேரா பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்கதான் அவளோட தம்பி இருக்கிறான். இந்த பெரிய பெரிய கடைகள்ல சாம்பிளுக்கு சாப்பிட 1-2 ஃபுட்டு கொடுப்பாங்கல்ல, ஒவ்வொரு கடையா போய் அது எல்லாத்தையும் வாங்கி வயிற்றுக்குள்ள போட்டுக்கிறது அந்த குட்டி பையனோட வேலையே. தம்பி இங்க இருந்து கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு கூட கிடையாது. ஆக்சுவலா ஜிசோ அப்பா ஒரு சின்ன மினிமேன்ல வச்சு பீட்சா செஞ்சு கொடுக்குற பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் பிசினஸ் பெரிய அளவுக்கு நட்டமானதுனால ஃபேமிலி அப்படியே அம்போன் விட்டுட்டு ஓடி போயிட்டார் போல. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தனி ஒரு ஆளா ஜிசோவோட அம்மா தான் கஷ்டப்பட்டு பசங்க 2 பேரையும் வளர்த்துட்டு வராங்க. சொல்ல போனா அந்த வேன் தான் இவங்களோட வீடு. தம்பி இந்த மாதிரி ஒவ்வொரு கடைக்கும் போய் ஃப்ரீயா வாங்கி சாப்பிடுறது அக்காக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. டேய் எத்தனை தடவை அவங்ககிட்ட சொல்றது அந்த மாதிரி போய் வாங்கி சாப்பிடாதுன்னு. யாராவது நம்மள பார்த்தாங்கன்னா பிச்சைக்காரங்கன்னு நினைச்சிட மாட்டாங்க. ஆனா அக்கா எனக்கு பயங்கரமா பசி எடுக்கிறதுனால தான் நான் அங்க போறேன். சரி இது வரைக்கும் பண்ணதை மன்னிச்சு விட்டுறேன், இனிமேல் இப்படி பண்ணனு வையேன், அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்துடுறா. ஹே லீ நீங்க என்னடி பண்ற? நீ காரை விட்டு இறங்கினதுல இருந்து நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சரி என்ன விடு, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும். இவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்படி ஒரு வேன்ல குடியிருக்கிற விஷயம் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா ரொம்பவே அசிங்கமா போயிருமே அப்படின்னு யோசனை பண்ணி அது ஒண்ணு இல்லடி, அப்பாவோட பிசினஸ் சூப்பரா போறதுனால நாங்க புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்கிறோம். அந்த வீடை கொஞ்சம் ரெடி பண்ற வேலை இருக்கிறதுனால இப்போதைக்கு ஒரு 2-3 நாள் இந்த வேன்ல தான் தங்கிக்கிறோம் அப்படின்னு போய் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்க கரெக்டா அந்நேரம் ஜிசோவோட தம்பி அந்த வேன்குள்ள இருந்து வெளியே வந்து அக்கா அம்மா இன்னைக்கு நமக்கு டின்னருக்காக அந்த நூடுல்ஸை வச்சுட்டு போயிருக்காங்க, அதோ தெரியுது பாரு ஒரு கடை, அங்க ஃப்ரீயா ஹாட் வாட்டர் கிடைக்கும், அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் இது அந்த ஃப்ரெண்டு காரி கேட்டுறா. இப்படி நம்ம ஃப்ரெண்டுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவமானம் தாங்க முடியாம ஓனுக்கு வந்து அழுதுகிட்டு இருக்க ஃப்ரெண்டு தான் இவளை சமாதானப்படுத்துறா. நான் இந்த மாதிரி இருக்கிற விஷயம் உன் அம்மாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என் கூட உன்னை சேர விட மாட்டாங்க. உனக்கு பிடிக்கலன்னா நீ இனிமேல் என் கூட பேச வேண்டாம், நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற, யார் என்ன சொன்னாலும் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஜிசோவோட கையை பிடியும். ஜிசோக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படி இந்த பக்கம் மார்சல் அப்படிங்கிற ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு தான் நம்ம ஜிசோவோட அம்மா வேலை கிட்ட வந்திருப்பாங்க போல. இவங்க வேலை விஷயமா அந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு ஒரு வயசான லேடி வராங்கல்ல, இவங்க தான் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர். அவங்க நம்ம ஜிசோவோட அம்மாவை பார்த்ததுமே வேலைக்கு எடுத்துக்கவும் இவங்களுக்கு செம ஹாப்பி. அந்த சந்தோஷத்தோட இவங்களோட வீட்டுக்கு அதாவது அந்த பீஸா வேனுக்கு வந்து பசங்க 2 பேருக்கும் சூப்பரா ஒரு பீஸாவை குக் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த குட்டி பையலுக்கு பீஸா சுத்தமா பிடிக்கவே இல்லை போல. அம்மா என்ன பண்ணி வச்சிருக்கிற, இதுக்கு அப்பா பண்ற பீஸா எவ்வளவோ பரவாயில்ல, டேய் கொஞ்சம் பொறுத்துக்கோடா, அம்மாக்கு இப்பதான் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல வேலை கிடைச்சிருக்குது, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளோட எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும். ஆமா போய் சொல்லாதம்மா, இப்படிதான் இன்னும் ஒரு வாரத்துல புது வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன், இப்ப வரைக்கும் போகவே இல்லை, கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிருச்சு, இனிமேல் உன்னை நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிருது. மறுநாள் ஜிசோவும் அவளோட ஃப்ரெண்டும் கிளாஸ் ரூம்ல உட்காந்து இவளோட அம்மா பத்தி பேசிக்கிட்டு இருக்க ஏ விடுறி, எல்லா அம்மாவும் இப்படிதான் இருப்பாங்க போல, சொல்ல போனா என் அம்மாக்கும் அம்மா எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன், உனக்கு இப்போ வீடு இல்லாதான கஷ்டமா இருக்குது, பேசாம நீயே பணத்தை சேர்த்து வச்சு வீடு வாங்கினா என்ன, என்ன விளையாடுறியாடி, வீடு வாங்குறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆமா குட்டியா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பண்ணடி வேணும், என்ன ஒரு $100 இருந்தா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருந்த பையன் அவங்க பேசினதை கேட்டு எனது புது வீடு வாங்க $100 தான் வேணுமா, நீங்க 2 பேரும் எந்த காலத்துல இருக்கீங்க, ஒரு வீடு வாங்க குறைஞ்சது $500 வேணும் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு சமஷாக்கு. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு $500 அப்படிங்கிறது மிகப்பெரிய பணம். அவ்வளவு பணத்துக்கு என்னடி பண்றது அப்படின்னு 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஜிசோவோட கிளாஸ் டீச்சர் அங்க வராங்க. என்ன ஜிசோ உன் பர்த்டே வேற வரப்போகுது, பார்ட்டிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? இல்ல மேடம் இனிமேல் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். சரி சரி நல்ல ரெடி பண்ணு, எனக்கு இந்த பார்ட்டி செலிப்ரேஷன் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, பட் என்ன பண்றது இது எல்லாத்தையும் தான் கௌரவமா நினைக்கிறாங்க. சரி மறக்காம என்னையும் வீட்டுக்கு இன்வைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போகும். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஜிசோக்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிட்டு பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பயங்கர ஆசை. பட் இவங்க கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லையே. சோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது பர்த்டேக்குள்ள ஒரு வீடை வாங்கிடணும் அப்படின்னு வெறி வரவும் அது சம்பந்தமா 2 பேரும் ரியல் எஸ்டேட் புரோக்கரை போய் பாக்குறாங்க. அந்த ஆபீஸுக்கு வெளியே நிறைய போஸ்டர்ஸ் ஒட்டி இருக்குது. அதுல பெர் ஸ்கொயருக்கு $500 அப்படின்னு
அமௌண்ட் போட்டிருக்கவும் பெர் ஸ்கொயர் அப்படின்னா அது ஒரு இடம் போல, அந்த இடம் நம்ம ஸ்கூல்ல இருந்து தூரமா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி $500 கொடுத்து அந்த வீடை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு இவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி கடைக்கு வெளியே 2 குட்டி பொண்ணுங்க நிக்கிறத பார்த்ததும் அந்த ஓனர் லேடி என்ன ஏதுன்னு வந்து விசாரிக்க, அதுல $500 போட்டிருக்கே, அதை கொஞ்சம் கம்மி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்க கிட்டே பேரம் பேசுறாங்க. சின்ன குழந்தைங்க ஏதோ விளையாட்டுக்கு பண்றாங்க அப்படின்னு வீட்டுல இருந்து பெரிய ஆளை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரும் அங்க இருந்து துரத்தி விட பாவம் ஜிசோ ரொம்ப வருத்தப்படுறா. இந்த பக்கம் நம்ம ஜிசோவோட அம்மா ஒர்க் பண்ற மார்சல் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டை காட்டினா அங்க இவளோட தம்பி உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலே ஜிசோ அங்க வரவும் அம்மா குடுகுடுன்னு ஓடி போய், ஏ ஜிசோ நீங்க என்ன பண்ற? இங்க பாத்தியா, இதுதான் என்னோட புது யூனிஃபார்ம், பார்க்கவே சூப்பரா இருக்குதுல. சரி இந்த பணத்தை வச்சு ட்ரெஸ் எல்லாத்தையும் லாண்ட்ரி போட்டுட்டு வீட்டுக்கு போ, தம்பி இங்க என் கூடவே இருக்கட்டும், நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போன்னு சொல்லவும் ஜிசோ அவ அம்மா கிட்ட, அம்மா உங்ககிட்ட ஒரு $500 இருக்கு அப்படின்னு கேட்க, என்னது $500? என்ன விளையாடுறியா? ஒழுங்கா லாண்ட்ரி போட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி இவள் அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. வீட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாவே மைண்டுக்குள்ள $500 எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிற விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் 500 அதே நம்பர் தான் தெரியுது. அம்மா பணம் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த காசை வச்சு துணியை லாண்ட்ரி போட்டு முடிச்சிட்டு நேரா ஒரு பீஸா கடைக்கு போறா. இந்த பீஸா கடையில 10 டோக்கனை கலெக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி சைஸ் பீஸாவை ஃப்ரீயா கொடுப்பாங்க போல. பட் நம்ம ஜிசோ கிட்ட 8 டோக்கன் தான் இருக்குது, இன்னும் 2 வேணும். நம்ம கிட்ட வேற 8 டோக்கன் தான் இருக்குது. சரி இதை வச்சு பீஸாவை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அந்த கடைக்காரன் கிட்ட போய் கேட்க, 10 டோக்கன் இருந்தா மட்டும் தான் பீஸா தருவேன் அப்படின்னு சொல்லி இவளை வெளியே துரத்தி விட்டுறான். இவளும் சோகமா வெளியே நடந்து வரும்போது அந்த பீஸா கடைக்கு கஸ்டமர் கிட்ட இருந்து கால் வருது. அவங்க ஒரு ஃபேமிலி சைஸ் பீஸாவை ஆர்டர் கொடுத்திருப்பாங்க போல. பட் இவன் வேணும்னே அதை ரெகுலர் சைஸ் அப்படி நோட் பண்ணி வைக்கிறத ஜிசோவும் பாத்தறா. இவளுக்கு இன்னும் 2 டோக்கன்ஸ் வேணும்ல. அதனால என்ன பண்றா அப்படின்னா அந்த கடைக்கு பின்னாடி இருக்கிற குப்பை தொட்டில போய் டோக்கன் கிடைக்குமான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கா. ஒவ்வொரு பாக்ஸா ஓபன் பண்ணி பாக்குறா. பட் ஒரு கூப்பன் கூட இவளுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த குப்பைக்கு நடுவுல ஏதோ $500 சொல்லி ஒரு போஸ்டர் கிடக்கிறத பார்த்ததும் அதை எடுத்து இவ பாத்துக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்துல இருந்து திடீர்னு ஒரு தொப்பி போட்டால் எந்திரிக்கவும் இவளுக்கு அள்ளு விட்டுருது. அவர்கிட்ட ஒரு டோக்கன் இருக்கும் போல. அதை எடுத்து ஜிசோ கிட்ட நீட்ட இவ பயந்து கிட்ட போய் அதை வாங்கிட்டு குடுகுடுன்னு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறா. கொஞ்ச தூரம் ஓடி வந்ததுக்கு அப்புறம் இவ கையில இருக்கிற அந்த நோட்டீஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு டாக் மிஸ் ஆனதாகவும் அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு $500 ரிவார்டு தரதாகவும் போட்டிருக்குது. இதை பார்த்தது இவளுக்கோ பயங்கர குஷி. உடனே அவளோட ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் அவளுக்கும் பயங்கர சந்தோஷம். பட் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிற கேள்வி இவ மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. இங்க பாருலி, இது நம்மளுக்கு கடவுளா கொடுத்த ஒரு வாய்ப்பு. எக்காரணத்துக்கு கொண்டு இதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. இதை மட்டும் நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சு ஓனர் கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நாம எதிர்பார்த்த அந்த $500 பணம் கிடைச்சிரும். இந்த நோட்டீஸ்ல ஒரு நம்பர் இருக்குதுல்ல, இதுக்கு கால் பண்ணி விவரத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாதான் தெரியுது நாய் தொலைஞ்சு போனதா போஸ்டர்ல போட்டிருந்தாங்களே, அந்த டாக் மறுபடியும் திரும்ப கிடைச்சிருச்சு போல. இந்த விஷயம் தெரியவும் நம்ம ஜிசோக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. அந்த சோகத்திலேயே இவ கிளம்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்களோட பீஸா வேன் அங்க காணோம். என்னாச்சுன்னு பார்த்தோம்னா இவளோட அம்மா வந்து நோ பார்க்கிங் ஏரியால வேனை நிறுத்திருப்பாங்க போல. சோ போலீஸ் அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. சும்மாவே அவங்க பணம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதுல வேனை மீட் எடுக்கணும் அப்படின்னா ஃபைன் அமௌண்ட் கட்டிட்டு போக சொல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ஜிசோவோட அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச 2-3 பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு ஒரு வழியா ஃபைனை கட்டி வண்டியும் வாங்கிடுறாங்க. மறுநாள் ஜிசோ கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இவன் மைண்ட் ஃபுல்லாவே $500 பணம், புது வீடுன்னு இதே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இவ என்ன யோசிச்சான்னு தெரியல. டக்குனு இவ ஃப்ரெண்டை போய் பார்த்து, என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்குதுடி, நாமளே ஏன் ஒரு நாயை திருடக்கூடாது? என்னது நாயை திருடணுமா? என்னடி சொல்ற? இங்க பாருலி, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. ஒரு நல்ல காசு இருக்கிற வீடா பார்த்து நாயை தூக்கிட்டு ரிட்டர்ன் அவங்க கிட்டே கொடுத்து பணத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லவும் இது தப்புன்னு தெரிஞ்சாலும் ஜிசோக்காக அந்த ஃப்ரெண்டு காரியத்துக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதும் 2 பேரும் ஜிசோவோட பீஸா வேனுக்கு வந்து அங்க வச்சு டாகை எப்படி திருடுறதுன்னு பயங்கரமா பிளானா போடுறாங்க. இவங்களோட பிளான் என்ன தெரியுமா? பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வீட்டுல இருக்கவங்க கிட்ட இருந்த மட்டும் எக்காரணத்தை கொண்டு டாகை திருடக்கூடாது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற காசை வச்சு இதை தேடுறதை விட்டுட்டு புது டாகை வாங்கிடுவாங்க. சோ இந்த டாக் தான் உலகம் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடம் தான் நமக்கு தேவை அப்படின்னு இந்த சின்ன வயசுலயே எப்படி பிளான் பண்றாங்க பாருங்க. இதுல ஒரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, ஜிசோவோட தம்பி குட்டி பையன் இருக்கால, இவனையும் உங்களோட டீம்ல சேர்த்துக்கிட்டு தெரு தெருவா வீடு வீடா தேடி அலையறாங்க ஒரு நல்ல டாகை கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்படி ஒவ்வொரு வீடா போய் நோட்டை விடுறாங்க. பட் இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு டாக் கூட சிக்கல. அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமராஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஜிசோவோட அம்மா வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. அங்க இந்த அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தெரியாத நம்ம கை ஸ்லிப் ஆகி ஒரு பிளேட் கீழே விழுந்து உடைய அந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜர் காட்டு கத்துறான். சார், நான் என்ன வேணும்னேவா கீழே போட்டேன்? 2 நாளா சரியா தூக்கமே இல்ல, அதனாலதான் கை ஸ்லிப் ஆயிருச்சு. இப்போ என்ன ஓனர் பாக்குறதுக்குள்ள நானே இதை கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு இவனோட பையன் வந்துடுறான். இவளை சமாளிக்கிறது மேனேஜருக்கு பெரிய தொல்லையா இருக்குது. இதுல இவனோட பையன் வரதை பார்த்தது இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கரெக்டா அந்நேரம் அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் இருக்காங்களே அவங்களும் அங்க வந்துடுறாங்க. ஜிசோவோட அம்மா வேலை பார்க்காம அவ பையன் கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கதை அவங்க பார்த்தா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு இந்த மேனேஜர் தான் எப்படியும் அந்த லேடியை டைவர்ட் பண்ணி அங்க இருந்து அனுப்பி விடுறான். ஒரு வழி அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயாச்சு அப்படின்னு
அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள அந்த லேடி மறுபடியும் உள்ள வந்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாத்துறாங்க. பையன் கூட விளையாடிக்கிட்டு மட்டும் இருந்தா கூட அவங்க கண்டுக்காம விட்டுருப்பாங்க போல. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, பையனை இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வச்சே குளிப்பாட்டிலாம் விடுறாங்க. இதை பார்த்ததும் தான் இந்த அம்மா கடுப்பாகி ஜிசோவோட அம்மா வேலையிலிருந்தே தூக்குனது மட்டும் இல்லாம இந்த மேனேஜர் பையலுக்கு பயங்கர திட்டு. ஆக்சுவலா அந்த ஓனர் லேடியும் நம்ம மேனேஜரும் சொந்தக்காரங்க போல. இவனுக்கு இவங்க அத்தை வேணும். என்னதான் அவங்க மேனேஜரை நல்லபடியா பாத்துக்கிட்டாலும் இந்த பையலுக்கு அவன் ஆன்டி மேல பயங்கர கடுப்பு. ஏன் தெரியுமா, இந்த ரெஸ்டாரண்ட் சிட்டிக்கு நடுவுல இருக்கிறதுனால இந்த இடத்தோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் என் பேர்ல இருந்துச்சு அப்படின்னா இதை இடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டோ இல்ல ஒரு பெரிய மாலோ கட்டி நிறைய பணம் பார்க்கலாம். ஆனா இவங்க என்னன்னா ஓடாத அந்த ரெஸ்டாரண்ட்டை பிடிச்சி இப்படி தொங்கிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு பெரிய கோவம் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே தான் ஜிசோவும் அவளோட ஃப்ரெண்டும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாட்டிமா ஆசாசியா ஓலி அப்படிங்கிற ஒரு டாக வளர்க்குறாங்க போல. அதை கூட்டிக்கிட்டு கார்ல ஏற இதை இவங்க ரெண்டு பேரும் பார்க்கவும் ஜிசோவோட மைண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு நைட்டு தூக்கமே இல்லாம நேரா அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கே போயிட்டு, ஹே நான் ஒரு முடிவு பண்ணிருக்கிறேன்டி, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல ஒரு பாட்டிமா பார்த்தோம்ல, அவங்க கிட்ட கூட ஒரு நாய் இருந்துச்சு, என்ன நடந்தாலும் சரி அந்த டாக நம்ம தூக்க போறோம் அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான பிளான போடுறாங்க. இந்த பாட்டிமா எப்பப்ப எங்கெங்கெல்லாம் போறாங்க அப்படிங்கறத ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஓலி டாக் இருக்குதுல, இதுக்கு சாப்பிட என்னென்னலாம் பிடிக்கும், இந்த ஓலி கடிக்குமா கடிக்காதான்னு ஃபுல் டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு பயங்கர பிளான போட்டது மட்டும் இல்லாம இந்த டாகை தூக்கிட்டு வந்து சேஃபா ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வெளியவே ஒரு குட்டி வீடையும் ரெடி பண்றாங்க. இந்த பக்கம் அந்த மேனேஜர் பையன் இருக்கால, இவனோட பார்ட்னர் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மார்சல் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது ஆன்டி கிட்ட இருந்து வாங்கி அதை இடிச்சு இந்த இடத்துல ஒரு பெரிய மாலை கட்டணும் அப்படின்னு இவன் ஒரு பக்கம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஜிசோவோட அம்மா அவங்க பசங்க ரெண்டு பேரையும் வேன்ல ஒரு புது இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு வீடை காட்டி, நாம இனிமேல் இந்த வீட்டுல தான் தங்க போறோம், இது வேற யாரும் வீடு இல்ல, என் ஃப்ரெண்டோட வீடு தான், இங்க நம்ம எவ்வளவு நாள் வேணாலும் தங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜிசோ சந்தோஷப்படுவோம் அப்படின்னு பார்த்தா இவன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. ஏன்னா அந்த வீடு பாக்குறதுக்கு வீடு மாதிரியே இல்ல, ரொம்பவே இருட்டா ஒரு பேய் வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்ததும் ஜிசோ கடுப்பாகி நான் வேன்லயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஓலி அந்த மேனேஜர் தான் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவான் போல. இந்த விஷயம் தெரியவும் மறுநாளே ஓலியை தூக்கலாம் அப்படின்னு பிளான போட்டு ஜிசோவும் அவளோட ஃப்ரெண்டும் அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த மேனேஜர் பையன் அங்க இருக்கிற ஒரு லேடி கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்கிற சமயத்துல இந்த பக்கம் நம்ம பொண்ணுங்க ரெண்டு பேரும் டாக் ஃபுட் எடுத்து லைனா வச்சுக்கிட்டே வர இவங்க பிளான் போட்ட மாதிரியே ஓலி அந்த ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே இவங்களோட வலையில வந்து சிக்கிறது. இவங்க ரெண்டு பேரும் சின்ன பொண்ணுங்க தானே, சோ ஓலியை பிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாததுனால ஓலி எஸ்கேப் ஆகி பழைய பிடி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஓடி போயிருது. இவங்களோட பிளான் சொதப்புனதை நினைச்சு பாவம் ரெண்டு பேரும் கஷ்டப்படுறாங்க. இந்த சோகத்தோடைய ஜிசோ அவங்களோட புது வீட்டுக்கு போய் பார்த்தா இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் யாரோ வெளியே எடுத்து போட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, ஆக்சுவலா இந்த வீடு ஒண்ணு நம்ம ஜிசோ அம்மாவோட ஃப்ரெண்டு வீடு கிடையாது, வேற யாரோ ஒருத்தரோட வீடு. ரொம்ப நாளா இந்த வீடை யாரும் யூஸ் பண்ணாததுனால அம்மா போய் சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. பட் இந்த விஷயம் தெரியும் ஜிசோக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த மார்சல் ரெஸ்டாரண்ட்ல இருந்து அம்மாவை வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்கல்ல, சோ இவங்க அடுத்ததா இன்னொரு இடத்துல வேலை கட்டு போயிருப்பாங்க போல. அங்க வேலை கிடைக்கவும் மறுநாள் காலையில சீக்கிரமே கிளம்பி அந்த வேலைக்கும் போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிசோ என்ன பண்றா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் ஆனா என்ன, மறுபடியும் ஓலியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த தடவை ஓலியை ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வச்சே தூக்குறதுக்கு ஒரு பயங்கரமா பிளான போடுறா. போன தடவை ஸ்ட்ரென்த் இல்லாதனால தான் ஓலியை பிடிக்க முடியல, சோ இந்த தடவை நல்ல ஸ்ட்ரென்த்தான ஆள் நமக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பட் அதுக்கு யாரை கூப்பிடுறதுனே தெரியல. அப்போ நம்ம ஜிசோக்கு ஒரு ஐடியா வரவும் எல்லாரும் கிளம்பி இவ ஒரு பீஸா கடையில டோக்கனை காட்டி பீஸா கேட்டிருப்பாள, அவன் கூட 10 டோக்கனை கொண்டு வந்தா மட்டும் தான் பீஸா தருவேன் அப்படின்னு சொல்லி இவ துரத்தி விட்டுருப்பானே, அந்த பீஸா கடைக்கு போறாங்க. இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா, கஸ்டமர்ஸ் கிட்ட ஃபேமிலி சைஸ் பீஸாவை ஆர்டர் எடுத்து வேணும்னே அவங்களுக்கு ரெகுலர் சைஸ் பீஸாவை கொடுக்குறான் போல. இந்த ஃப்ராட் வேலை ஆல்ரெடி நம்ம ஜிசோக்கு தெரியுமே, சோ இதை சொல்லியே மிரட்டி இவன் அந்த பிளான்ல சேர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம எப்படி ஓலியை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு இவனுக்கு ஸ்பெஷலா ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம மேனேஜர் இருக்கான்ல, இவனுக்கு ரொம்ப நாளாவே இவன் ஆன்ட்டியோட இந்த ரெஸ்டாரண்ட் மேல ஒரு கண்ணு. சோ இது எப்படியாவது அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு ஆன்ட்டியோட ஆபீஸ் ரூமுக்குள்ள போய் பத்திரத்துல எடுத்து பார்த்தா தான் தெரியுது இந்த பாட்டிமா இறந்ததுக்கு அப்புறம் எல்லா சொத்துமே இவங்களோட நாயான ஓலிக்கு தான் போய் சேரும் அப்படின்னு எழுதியிருக்க. இதை பார்த்தது இவனுக்கு சமகாண்டு. உடனே இந்த விஷயத்தை கால் பண்ணி இவனோட பார்ட்னர் கிட்ட சொல்லவும், இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க, அந்த நாயை எவ்வளவு சீக்கிரமா போட்டு தள்ள முடியுமா போட்டு தள்ளிட்டு அந்த பத்திரத்தையும் கூடவே அந்த அம்மாவோட சீலையும் எடுத்துட்டு வா, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். மறுநாள் நம்ம டீம் பிளான் போட்ட மாதிரியே ஓலியை தூக்குறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. இவங்க கிட்ட தான் நாய் பிஸ்கட்ஸ் நிறைய இருக்குது. சோ அதை ஒவ்வொன்னா டோருக்கு வெளியே வரைக்கும் போட்டுட்டு ஓலிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. கரெக்டா ஓலி அங்க வந்து ஒவ்வொரு பிஸ்கட்டை சாப்பிடவும் ஆரம்பிக்குது. ஓலி டோரை விட்டு வெளியே வந்தா எல்லாரும் பாத்துருவாங்கல்ல, சோ அவங்களெல்லாம் டைவர்ட் பண்ற மாதிரி ஒரு ரிமோட் நாய் பொம்மையை ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள தூக்கி போட்டு எல்லாரையும் டைவர்ட் பண்ண இந்த பக்கம் ஓலி கரெக்டா டோருக்கு வெளியே வந்துருது. அப்பாடா ஒரு வழியா ஓலி நமக்கு கிடைச்சன அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம மேனேஜர் வந்து ஓலியை தூக்கிட்டு போய் இவன் பார்ட்னர் ஒருத்தன் இருப்பான்ல அவனோட கார் டிக்கிக்குள்ள வச்சிடறான். ஆக்சுவலா இவங்க ஓலியை கடத்த பிளான் போட்ட மாதிரி சொத்துக்காக மேனேஜரும் அந்த பார்ட்னரும் பிளான் போட்டிருப்பாங்க போல. சோ சொன்ன மாதிரியே ஓலியை தூக்கி கார் டிக்கில வைக்க இதை பார்த்து நம்ம ஜிசோவும் அவளோட
ஃப்ரெண்டும் யாருக்கும் தெரியாம வோலி அங்க இருந்து தூக்கி அந்த பீஸா கடைக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு இவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. இதுல ஒரு காமெடி என்னன்னா, வோலி அந்த பார்ட்னரோட கார்ல இருக்குதுன்னு மேனேஜர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஜிசோ தூக்கிட்டு போன விஷயமே இவனுக்கு தெரியாது. வோலிய சேஃபான ஒரு இடத்துல வைக்கணும்ல. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜிசோவும் அவனோட ஃபேமிலியும் ஒரு நாள் அந்த இருள் அடைஞ்ச வீட்டுல இருந்தாங்கல்ல, அந்த வீட்டுல இப்ப யாருமே இல்லாததுனால வோலி இங்க இருந்தா தான் சேஃப் அப்படின்னு சொல்லி அவன் அங்க கட்டி போட்டுறாங்க. அப்போ வோலியோட கழுத்துல ஒரு டாலர் இருக்கிறத ஜிசோ நோட் பண்றா. அதை எடுத்து பார்த்தா யூன்சு அப்படிங்கிற பேர் போட்டிருக்குது. இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டை காட்டினா வோலிய காணும் அப்படின்னதும் பெத்த புள்ளைய தொலைச்ச மாதிரி பாட்டிமாக்கு பயங்கர பதட்டம். அந்த பதட்டத்துல இவங்க மயக்கமே போட்டுறாங்க. இந்த மேனேஜர் பையலுக்கு அவன் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும் செம குஷி. அந்த சந்தோஷத்தோட அவனோட பார்ட்னருக்கு கால் பண்ணாதான் தெரியுது வோலி அவன் கார் டிக்கில இல்ல அப்படிங்கிறது. ஜிசோக்கு அவ பிளான் போட்ட மாதிரி எல்லாம் நடக்கும். அவ்வளவு சந்தோஷம். வோலிய அந்த இடத்துல கட்டி போட்டுட்டு இவ எதுவுமே தெரியாத மாதிரி வேனுக்கு வந்துடுறா. இன்னைக்கு தான் நான் வேன்ல தூங்குற கடைசி நாள். நாளைக்கு வோலியை கொண்டு போய் ஒப்படைக்கிறேன். $500 வாங்குறேன். சொன்ன மாதிரியே சூப்பரா ஒரு வீடை கட்டி என் பர்த்டே பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு இன்வைட் பண்ண போறேன் அப்படின்னு கனவு உலகத்துல மிதந்துகிட்டு இருக்கா. மறுநாள் காலையில கிளம்பி அங்க போய் பார்த்தா ஸ்டார்டிங்ல ஒரு தாடி வச்ச ஆளு இவளுக்கு பீஸா டோக்கன் கூட கொடுத்திருப்பாரு. அந்த ஆள் இங்க உட்கார்ந்துருக்கத பார்த்ததும் ஜிசோ உடனே உள்ள போய், யார் நீங்க, எதுக்காக என் டாக் பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்க? என்னது உன்னோட டாகா? ஏன் உன் டாகை இந்த இடத்துல கட்டி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கவும் இவ திருதிருன்னு முடிக்கிறா. அதுவா, எங்க ஹவுஸ் ஓனர் பெட்லாம் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான். ஓ இது வேறையா? ஒண்ணு இல்ல, நைட்டு இந்த இடம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி இங்கே படுத்து தூங்கிட்டேன். சரி உன்னோட டாக நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்து கிளம்பும் போது ஜிசோ அவர்கிட்ட, உங்களுக்கு தங்கறதுக்குன்னு ஒரு வீடு இல்லையான்னு கேட்க, நான் இருக்கிற இடம் எல்லாமே என்னோட வீடு தான் சொல்லிட்டு இவர் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. வோலி காணாம போனதை போஸ்டர் எதுவும் ஒட்டிருக்காங்களா அப்படின்னு ஜிசோவும் அவளோட ஃப்ரெண்ட் லீயும் ஊர் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. பட் ஒரு போஸ்டர் கூட இல்ல. என்னது இது, வோலிய பத்தி ஒரு போஸ்டருமே இல்லையா அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. லீ வேற சும்மா இல்லாம ஒரு வேலை புதுசா வேற எது டாக் வாங்கிருப்பாங்களோ அப்படின்னு பீதியை கிளப்பி விட்டுறா. இது அப்படியே விட்டா சரிபட்டு வராதுன்னு ஜிசோ கிளம்பி நேரா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிடுறா. அங்க போய் மேனேஜர் கிட்ட வோலி தொலைஞ்சு போனதே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு பாட்டிமா வந்துடுறாங்க. வோலிய பார்த்ததா ஜிசோ சொல்லிருப்பா போல. எங்க பார்த்த, எப்ப பார்த்தேன்னு சொல்லி இவ கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வோலிய பெத்த பையன் மாதிரி அவ்வளவு கேர் எடுத்து பாத்துக்கிட்டேன். பட் அவன் என்னன்னா என்ன விட்டுட்டு போயிட்டான். இப்படிதான் லைஃப்ல நிறைய பேர் டைம் கிடைக்கவும் நம்மள அனாதையை விட்டுட்டு போயிருவாங்க. பாட்டி, வோலி ஒண்ணு உங்களை விட்டுட்டுலாம் போல, அவன் கண்டிப்பா தொலைஞ்சுதான் போயிருப்பான். எனக்கு அது கன்ஃபார்மா தெரியும். என்னது தொலைஞ்சு போயிருப்பானா? நீ எப்படி இவ்வளவு கான்பிடென்டா சொல்ற? அதெல்லாம் அப்படிதான் பாட்டி. நீங்க இப்படி சும்மாவே இருந்தா எப்படி வோலியை கண்டுபிடிக்க முடியும்? அவனை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் அடிங்க. அது மட்டும் இல்லாம வோலியை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு $500 ரிவார்டுன்னு போடுங்கன்னு இவளுக்கு சாதகமா ஒரு ஐடியாவை கொடுக்க இவ சொன்ன மாதிரியே வேலையும் ஸ்டார்ட் ஆகுது. அதே சமயம் இந்த பக்கம் அந்த பீஸா கடைக்காரன் இருக்கால, இவன் எங்கேயோ டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது வோலியை காணும் அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஒட்டி இருப்பாங்கல்ல, அந்த போஸ்டரை பாக்குறான். அதுல $500 ரிவார்டுன்னு போட்டிருக்கும். இவனுக்கு செம ஷாக்கு. இங்க நம்ம மேனேஜர் வந்து அவன் பார்ட்னர் கிட்ட ரெஸ்டாரண்டோட பத்திரம், முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பான்ல, அந்த நாய் பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம மேனேஜரே ஏமாத்தி இந்த ரெஸ்டாரண்ட்டை இன்னொருத்தர் கிட்ட வித்திருப்பான் போல. சோ ரெஸ்டாரண்ட்டை பறிமுதல் பண்ணி பாட்டிமாவையும் மேனேஜர் பையிலையும் இந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பி விட்டுறாங்க. இந்த விஷயம் எதுவும் தெரியாம ஜிசோவும் அங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வர பாட்டிமா சோகம் அணிக்கிறத பார்த்ததும் இங்க என்ன நடக்குதுன்னு எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறா. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு பெயிண்டிங்ல யூன்சோ அப்படிங்கிற பேர் இருக்கிறத நோட் பண்றா. ஆக்சுவலா இதே பேரு தான் வோலியோட கழுத்துல இருக்கிற டாலர்ல இருந்துச்சு. இந்த யூன்சோ யாரு என்னன்னு விசாரிக்கும் போதுதான் பாட்டிமா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த யூன்சோ வேற யாரும் இல்ல, நம்ம பாட்டிமாவோட பையன் தான். என் பையனுக்கு பெயிண்டிங் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது அவனோட மிகப்பெரிய கனவு. பட் எனக்கு இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காததுனால எங்க ரெண்டு பேருக்கு இடையில அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஒரு டைம் சண்டை கொஞ்சம் ஓவர் ஆகி இனிமேல் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொன்னவன் அவன் சாகுற வரைக்கும் வீட்டு பக்கம் கூட எட்டி பார்க்கல. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஆக்சிடென்ட்ல பாவம் இறந்து போனான். அவன் பாடியை வாங்க போகும்போது தான் அவன் பக்கத்துல இந்த வோலியை பார்த்தேன். பார்த்ததுமே எனக்கு ரொம்பவும் பிடிச்சு போய் அவனை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து என் பையன் மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சேன். இப்ப அவனே என்னை விட்டுட்டு போயிட்டானே இவங்க ஃபீலிங்கா பேசிட்டு இருக்க. நம்ம ஜிசோக்கு இது ரொம்பவே கஷ்டமா போயிருது. அன்னைக்கு நைட்டு ஜிசோவும் அவனோட தம்பியும் வோலியை பாக்குறதுக்காக அந்த பழைய வீட்டுக்கு போக அந்த இடத்துல அந்த தாடி வச்ச ஆள் இருக்கிறாரு. சொல்ல போனா இவருக்கு தங்குறதுக்குன்னு வீடு இல்லாம இங்கதான் தூங்குவாரு போல. சோ வோலிக்கு துணையா பக்கத்துல இருந்து இவர் தான் அவனை பத்திரமா பாத்துக்கிறாரு. அவர்கிட்ட ஜிசோ பேசும்போது அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குட்டி பொண்ணு இருக்கிற விஷயம் தெரிய வருது. ஒரு சின்ன பிரச்சனைனால வீட்டை விட்டு வந்தவர் அதுக்கப்புறம் வீட்டுக்கே போனது கிடையாதான். அப்பப்போ பொண்ணை தேடும்போது மட்டும் தூரமா இருந்து அவளை பார்த்துட்டு வருவேன்னு சொல்லுவோம். ஜிசோக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஏன்னா இவளோட அப்பாவும் இந்த மாதிரி தான் வீட்டை விட்டு போயிட்டு திரும்ப வந்ததே இல்ல. ஒருவேளை அவரும் தூரமா இருந்து என்ன பார்த்து சந்தோஷப்படுவாரோ அப்படின்னு ஃபீலிங்கா பேசிக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் பழையபடி வேனுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இவளோட தம்பி குட்டி பையன் இருக்கான்ல, இவன் அக்கா கிட்ட, அக்கா நான் ஒன்னு சொல்றேன், நீ கோவப்படக்கூடாது சரியா? நாம எப்படி அப்பா இல்லாம கஷ்டப்படுறோமோ அதே மாதிரிதான் வோலியும் கஷ்டப்படுவான். நாம ஏன் அவனை திருப்பி கொண்டு போய் அந்த பாட்டி கிட்டே கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லவும் ஜிசோவும் யோசிக்கிறா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம பாட்டிமாவை தான் காட்டுறாங்க. இவங்க கிட்ட நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்துச்சுல, அது எல்லாத்தையும் வித்து அந்த பணத்தை வச்சு எப்படியாவது ரெஸ்டாரண்ட்டை மீட் எடுத்துறணும் அப்படின்னு இந்த மேனேஜர் கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம வோலி இல்லாததுனால இவங்களுக்கு அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் இவங்களோட
அண்ணன் பையன், அதாவது நம்ம மேனேஜருக்கு போய் சேர்ந்தோம் அப்படின்னு புதுசா ஒரு வில் எழுதி கொடுக்க இவன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே, நம்மளோட கனவு ஒரு வழியா நிறைவேற போகுது அப்படின்னு இவன் குஷியில இருக்க, அப்ப இவனுக்கு ஒரு போன் கால் வருது. போன்ல அந்த பக்கம் பேசுறவன் வாலி எங்க இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியும், இந்த போஸ்டர்ல போட்டிருக்கிற மாதிரி அதை கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு அந்த $500 பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஜிசோவும் அவ தம்பியும் வாலியை போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்பி வேனுக்கு வந்தா வேன்ல இவங்களோட அம்மாவை காணோம். இவங்களும் சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க. பட் அம்மா அங்க இல்லாததுனால அப்பா மாதிரி அம்மாவை நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாவம் ரொம்பவே நொந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அம்மா அங்க ரிட்டர்ன் வரவும் தான் தெரியுது. பசங்க 2 பேரையும் ரொம்ப நேரமா காணும் அப்படின்னு சொல்லி இவங்க தேடி போயிருப்பாங்க போல. அம்மாவை மறுபடியும் அங்க பார்க்கவும் ஜிசோ அவங்கள கட்டி பிடிச்சு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. வாலியை நம்ம தூக்கிட்டு வந்தது பெரிய தப்பு, பேசாம அதை எடுத்துட்டு போய் அந்த பாட்டி மகிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மறுநாள் காலையில இவங்க 3 பேர் அந்த பழைய வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க நம்ம வாலியை காணோம். கடைசியா வாலி கூட இருந்தது அந்த தாடி வச்ச ஆள் தானே, ஒருவேளை அவரதும் பண்ணிருப்பாரோன்னு இவங்க பதட்டத்துல இருக்க கரெக்டா அவர் அங்க வந்துடுறாரு. வாலியை காணோம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்க இவர் அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு வண்டியோட டயர் மார்க் இருக்கிறத பாக்குறாங்க. அதுல 2 டயர் மார்க்ஸ் மட்டும் இருக்கிறத பார்க்கவும் வந்திருக்கிறது ஒரு பைக் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. இந்த இடத்துலதான் வாலி இருக்கான் அப்படிங்கிற விஷயம் இவங்களை தவிர அந்த பீஸா கடைக்காரனுக்கு மட்டும் தானே தெரியும். அதுவும் இல்லாம அவங்க கிட்ட தான் 2 வீலர் இருக்குது. சோ ஒருவேளை அவன் தான் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சந்தேகப்பட்டு கடைக்கு போய் பார்த்தா அந்த பைக் கிட்ட தான் வாலி இருக்கான் போல. அந்த $500 ரிவார்டுக்கு ஆசைப்பட்டு வாலியை தூக்கிட்டு போய் அந்த மேனேஜர் கிட்ட கொடுத்துறான். வாலியை வாங்கிட்டு இந்த மேனேஜர் பழையபடி ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம் அப்படின்னு பார்த்தா காரு வேற ரூட்ல போறத பார்த்ததும் சந்தேகப்பட்டு பின்னாடி அந்த 4 பேர் ஃபாலோ பண்ணி போறாங்க. ஒரு இடத்துல காரை நிறுத்தி டோரை ஓபன் பண்ணவும் வாலி கார்ல இருந்து இறங்கி இவங்க ஒரு பழைய வீட்டுல வாலியை கட்டி போட்டிருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு ஓடி போயிடுறான். இதை பார்த்து கடுப்பான இந்த மேனேஜர் வேற வழியே இல்ல, வாலிக்கு மயக்க ஊசியை போட்டுதான் அவனை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு கையில ஊசி எடுத்துக்கிட்டு குத்துறதுக்கு வர கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம பசங்களும் வந்து இவங்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க அந்த ஊசி தவறுதலா இந்த பையன் மேலே குத்தி இவன் பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். இதை பார்த்ததும் வாலியை நைஸா தூக்கிட்டு பழையபடி பாட்டிமா கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா அங்க இந்த மேனேஜர் பையன் எப்படி வந்து நிக்கிறான். அவன் ஜிசோவை பார்த்ததும் கோவத்துல இவளை அடிக்கிறதுக்கு வர கரெக்டா அந்த இடத்துக்கு பாட்டிமா வந்துடுறாங்க. டே சூயங், எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிற? எல்லாம் உங்களால தான் ஆண்டி, நான் வில்ல எடுத்து பார்த்தேன், உங்களோட அந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு அப்புறம் வாலிக்கு தான் சொந்தம்னு போட்டிருக்குது. இத்தனை வருஷமா நான் உங்க கூட இருக்கிறேன், ஆனா என் பேர்ல எழுதி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணல. இந்த இடத்துல ஒரு பெரிய மாலை கட்டணும் அப்படின்னு நான் எப்படிலாம் கனவு கண்டேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கடுப்புல இவன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் வெளியே கொட்ட பாட்டிமா கடுப்பாகி இவன் அங்க இருந்து வெளியே துரத்தி விட்டுறாங்க. ஜிசோ ஆசைப்பட்ட மாதிரியே வாலியை மறுபடியும் அந்த பாட்டி கிட்டே கொடுத்துறா. அது மட்டும் இல்லாம இவ தான் $500 பணத்துக்கு ஆசைப்பட்டு வாலியை கடத்தினதா எல்லா உண்மையும் சொல்லிடுறா. நான் பண்ணது பெரிய தப்பு தான் பாட்டி, பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, எப்படியாவது எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு தான் அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், வாலியை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இவ அங்க இருந்து கிளம்ப இவளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட பாட்டிமா ஜிசோவை கூப்பிட்டு நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், அதை நீ செய்வியா? ஸ்கூல் முடிஞ்சதுமே டெய்லி ஈவினிங் வாலியை வாக்கிங் கூட்டிட்டு போறதுதான் உன்னோட வேலை, சும்மாலாம் இல்ல, அதுக்கு பதிலா உனக்கு சாப்பிட ஐஸ்கிரீம் தரேன் அப்படின்னு சொல்லவும் இவன் முகத்தை பார்க்கணுமே. பாட்டிமா இவளை மன்னிச்சது மட்டும் இல்லாம வாலியை பாத்துக்கிற பொறுப்பையும் கொடுத்திருக்காங்களே, இதை நினைச்சு ஜிசோ ரொம்பவே சந்தோஷப்படுறா. அன்னைக்கு நைட்டு அக்கா தம்பி 2 பேரும் வேன்ல உட்கார்ந்து இருக்கும் போது நைட்டு வேலையை முடிச்சிட்டு இவங்களோட அம்மா விதவிதமா டிஷ் இருக்கிற மாதிரி ஒரு காஸ்ட்லியான லஞ்ச் பாக்ஸை கொண்டு வராங்க. ஆக்சுவலா நாளைக்கு நம்ம ஜிசோவோட பர்த்டே போல, சோ அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஜிசோக்கு இந்த காஸ்ட்லியான ஃபுட்டை விடவும் அம்மா நம்மளோட பர்த்டேவை ஞாபகம் வச்சிருக்காங்களே அப்படிங்கிற விஷயம் தான் பயங்கர சந்தோஷத்தை கொடுக்குது. எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பையன் இருக்கான்ல, இவன் விளையாட்டுத்தனமா அம்மாவை பார்த்து நாம ஏன் இந்த மாதிரி ஒரு பீஸா லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல இந்த ஐடியா எல்லாருக்கும் பிடிச்சு போய் மறுநாளே இந்த பீஸா லஞ்ச் பாக்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. சொல்ல போனா இவங்க எதிர்பார்த்ததை விடவும் பிசினஸ் தாறு மரப்பிச்சுக்கிட்டு போகுது. அதே சமயம் இந்த பக்கம் இந்த மேனேஜரோட பார்ட்னர் இருக்கான்ல, அவனை போலீஸ் எப்படியே தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க போல. அவங்க கிட்ட இருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் மீட் எடுக்க ஒரு வழியா பாட்டிமாக்கு அவங்களோட ரெஸ்டாரண்ட் திரும்ப கிடைச்சிருது. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டினா பிசினஸ் சூப்பரா போனதுனால அதுல வந்த பணத்தை வச்சு ஜிசோவோட அம்மா குட்டியா ஒரு புது வீடை வாங்கியிருப்பாங்க போல. ஆக்சுவலா இந்த வீடை கொடுத்தது நம்ம பாட்டிமா தான். ஜிசோவோட அம்மா வீடை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம பாட்டிமா தான் வேற ஒருத்தங்க மாதிரி போன் பண்ணி எக்ஸாக்டா $500 இவங்க கிட்ட அந்த வீடு வித்துருக்காங்க. இப்படி சொந்தமா ஒரு வீடு வாங்கினது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ நம்ம ஜிசோக்கு பயங்கர ஹாப்பி. இனிமேல் தைரியமா என் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம பர்த்டே பார்ட்டியை ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டிலேயே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இவன் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்க இதோட இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.